இப்போது வந்து நம்ம 37 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் உள்ள ஒரு ப்ளவுஸ் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். நார்மல் ப்ளவுஸு. இப்போது கீழே வந்து ஹைட்டுக்கு ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு கோட் போட்டுக்கிறோம். இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு. சுற்றளவு பார்த்தீங்கன்னா 9.25 ப்ளஸ் 1.5. ஒன்பதே கால் ப்ளஸ் 1.5 பாடி மெஷர்மெண்ட்டு. ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 5.25. ஆம்கோல் பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு 32 பாதி 8 ப்ளஸ் 1 டாட்டு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு. இப்போ மேலே ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணுறோம் 6 இன்ச்சஸ்ஸு. அது வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு ஷோல்டரு. பேக் நெக் பார்த்திங்கன்னா பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு. மேலே கழுத்தகலம் பார்த்திங்கன்னா 3.25 வரும். கீழே ப்ராட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.25 வைக்கிறோம் நம்ம. இப்போ ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு. அதுவும் மார்க் பண்ணி நம்ம ரவுண்ட் போட்டுக்கணும். இப்போ ஷோல்டர் 2.5 இன்ச்சு. அந்த 2.5 இன்ச்சு இங்கே வர மாதிரி நம்ம மார்க் பண்ணி ஆம்கோல் கிராஸ் பண்ணிக்கணும். இப்போ ஆம்கோல் 6 2.25 வந்து மார்க் பண்ணிக்கணும். 2.25 மார்க் பண்ணி ஆம்கோல் ரவுண்டு எடுத்துக்குவோம். இப்போ ஆம்கோல் கரெக்டாக இருக்கா? ஆம்கோல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18.5 இன்ச்சு. 9.25 வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். 9.25 வருது. நெக்ஸ்ட்டு இடுப்பு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணுறோம். இப்போ பேக் தட்டு கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணி எடுத்துக்கணும். கீழே அந்த டாட் மார்க் பண்ணிவிட்டு அதில் இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ஷோல்டரு, ஆம்கோலு, நெக்கு, கட் பண்ணிக்கணும்.
கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு கோடு ஒன்று போட்டுக்கணும். கிராஸாக ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் ஒரு கோடு சைடு மார்க் பண்ணிக்கணும். இப்போ கப் சைஸ் வைக்கணும். 14 இன்ச்சு உயரம் கப்பு. பாயிண்ட் 11, கப் சைஸ் 14. சைடு வந்து பார்த்திங்கன்னா 3.75 ஷேப். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டன் போட்டுக்கலாம். நம்ம இந்த மார்க்லேயும் ஒரு கோடு இப்படி நம்ம போட்டுக்கிறோம். நெக்குக்கு ஈவனாக வர மாதிரி போட்டுக்கிறோம். அப்போ தான் வந்து கப்பு கரெக்டாக உட்காரும். இப்போ கப் சைஸ் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பாடி மெஷர்மெண்ட் நம்ம செக் பண்ணிக்கிறோம். 9.25 9 இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு. அதே மாதிரி இடுப்பு 32 8 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணி அதிலேருந்து 1.5 இன்ச்சு ஒரு மார்க்கு. இப்போ இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ டாட் மார்க் பண்ணிக்கிறோம். பாயிண்ட் கரெக்டாக வச்சு நம்ம மார்க் பண்ணணும். சென்டர் டாட்டு. ஆம்கோல் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம குடஞ்சி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு. நெக் ப்ராடு பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு வச்சுருக்கோம். பேக்கில் வச்ச மாதிரியே 3.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ பேக் நெக் கட் பண்ணிடுறோம். இப்போ ஸ்லீவு. ஸ்லீவ் கீழே ஒரு 1/2 இன்ச்சு கோல் போட்டுக்கிறோம். ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு. ஸ்லீவ் லூஸ் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. கை சுற்றளவு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு. ஆம்கோல் லூஸ் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு. ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஒரு சின்ன பிட்டு ஒன்று ஹேண்டு ஜாயிண்ட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு குடஞ்சிக்கலாம்.
அவ்வளோதான் ஸ்லீவ் ஒர்க்கு. இப்போ பெல்ட்டு கட் பண்ணிடலாம். பேக்கும் ஃப்ரண்ட்டு எடுத்து போட்டு, இது வந்து நம்ம அளவு எடுத்த ப்ளவுஸு, அதனால் அளவு ப்ளவுஸ் இருந்தால் அப்படியே வச்சு நம்ம பெல்ட்டு கட் பண்ணலாம். இப்போ அளவு எடுத்து கட் பண்ணுறதுனால இதிலேருந்து அந்த சைடு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு பெல்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் கீழேருந்து. இந்த பக்கமும் அதே மாதிரி 3/4 இன்ச்சு விட்டு, அந்த பக்கம் 2.25, இந்த பக்கம் 2.5 பெல்ட்டு. கீழே ஒரு கோடு போட்டுக்கிறோம். இடுப்பு வந்து 8 + 1.5 9.5 இன்ச்சு. அந்த 1.5க்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ அந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறோம். 3 இன்ச்சு சைடு, ஃப்ரண்ட்டு 2.5. இப்போ அந்த ஃப்ரண்ட்டை தூக்கி பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். இப்படியே வச்சு மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணுற ஷேப் நம்மளுக்கு வந்துடும். நம்ம பெல்ட் கட் பண்ணிடுறோம்.